சிந்தனைக்காக கேட்குறேன். இன்னைக்கு நாய்களுக்கு கொடுக்கிற பராமரிப்பு பல குடும்பங்களிலே பெற்றோருக்கு கொடுக்கப்படுவதில்லை. நாயை குளிப்பாட்டுறோம், நல்ல பேண்டுறோம், கொண்டு மார்னிங் வாக்கு நாயோட போகிறோம். அம்மாவை அப்பாவை கொஞ்சம் பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் நடக்க வைக்கிறோமா? நாயை பிடிச்சிட்டு தெரு தெருவா நடக்கிறோம். ஒரு நாள் நான் ஒரு தெருவில் போனப்போ ஒரு சகோதரர் நாயை கூட போனார். அந்த நாயை பார்க்க அழகாக இருந்து உடனே நான் அப்படி அந்த நாயை உற்று பார்த்தேன். அந்த சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் என் நாயை பார்க்குறாரு. நாயை பார்த்த உடனே அந்த சகோதரர் சொன்னார், அந்த நாய்கிட்ட சொன்னார், அங்களுக்கு டாட்டா சொல்லு, அங்களுக்கு டாட்டா சொல்லு. நாய் அந்த நாய்க்கு யாரு? அங்கிள். அங்களுக்கு டாட்டா சொல்லு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாம் டாட்டா சொல்லிட்டு போகுமே. வீட்டில் ஒரு படுக்கையில் ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. மக்களே, மோனே போய் அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போ. கேட்டிருக்கோமா? தாத்தா பாட்டி உள்ள எவ்வளோ மகிழும் தெரியுமா? நான் எல்லாம் என் பையன் வளர்ந்தப்போ அப்படி தான் வளர்த்தினேன். என் அப்பா அம்மா எல்லாம் வயதான நிலையில் இருக்கின்ற போது கூட நான் போன உடனே என் பையன்கிட்ட சொல்கிற முதல் காரியம், தாத்தா பாட்டிகிட்ட போய் கிஸ் பண்ணு, எப்படி இருக்கீங்கன்னு கேளு. அவங்க சொல்லுங்க, இல்லை நான் தைலம் போட்டிருக்கேன். இருக்கட்டும் போ. அவங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை, உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.